வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த மக்களுக்கு இன்றைய நவம் பௌர்ணமி நாள் அமைதி மற்றும் ஆன்மீகத்துக்கு விசேடமான நாளாக அடையாளப்படுத்தப்பட்டாலும், தமிழர் தாயகத்தின் தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிப்பாக குந்தியுள்ள விகாரை இருக்கும் இடத்தில் இன்றும் தமிழ் மக்களுக்கு அமைதியோ அல்லது ஆன்மீகமோ கிட்டிக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களின் போராட்டம்தான் வெளிவந்திருந்தது. இன்றைய நவம்போயா கடந்த பின்னர் கொழும்பில் உள்ள கங்காராமய விகாரையில் குஜராத்தின் ஆரவல்லி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்படும் புத்தரின் புனித நினைவு சின்னங்களின் கண்காட்சியும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமான February 4 ஆரம்பிக்கும் இந்த கண்காட்சி February 11 வரை இடம்பெற உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த கண்காட்சிக்கான மும்முரமான ஏற்பாடுகளில் தற்போது அரசாங்கம் குதித்துள்ளது. இந்தியாவுக்கு வெளியே இதற்கு முன்னர் ஒருபோதும் கொண்டு செல்லப்படாத இந்த புனித நினைவு சின்னங்களை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்க டெல்லியும் இசைவு கொண்டதன் அடிப்படையில் இந்த சின்னங்கள் விரைவில் கொழும்புக்கு பறக்க உள்ளன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் முதலாக அனுரகுமார திசாநாயக்கா டெல்லிக்கு சென்று அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியபோது அனுர விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இந்த சின்னங்கள் குஜராத்திலிருந்து கொழும்புக்கு பறக்க உள்ளதாக டெல்லி கூறிக்கொள்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த சின்னத்தை வழிபாடு செய்து தமது அரசாங்கத்திற்கு ஒரு பௌத்த சான்றிதழை வழங்கிக் கொள்ளும் வகையில் நகர்வுகள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் இந்த கண்காட்சியை 24 மணி நேரமும் நடத்த முடிவு செய்திருக்கின்றது. அதற்காக தற்போது அது முழுமூச்சில் பணிகளை செய்து வருகின்றது. அனுர அரசாங்கத்தின் இந்த பௌத்த ஏற்பாட்டு நகர்வுகளானது இந்த அரசாங்கத்தை பௌத்த விரோத அரசாங்கம், பௌத்த சாசனத்துக்கு விரோதமாக நடக்கும் அரசாங்கம் என சொல்லிக்கொள்ளும் எதிர்க்கட்சி முகங்களுக்கும் பௌத்த காவிகளில் இருக்கும் ஒரு கடும்போக்கு தரப்புக்கும் அடிகளை வழங்க தலைப்படுவது வேறு விடயம். ஆனால் இவ்வாறாக அரசாங்கம் முறையாக சில விடயங்களில் நகர தலைப்பட்டாலும் ஸ்ரீலங்காவில் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து சர்ச்சையில் சிக்கியுள்ள நாட்டின் தேசிய கணக்காளர் நாயகத்தின் பதவிக்கு மாத்திரம் இதுவரை அதனால் தீர்வு ஒன்றையும் வழங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த கணக்காளர் நாயகம் என்ற பதவி கடந்த 8 மாதங்களாக நிரந்தர கணக்காளர் ஒருவர் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கும் நிலையில் அந்த நாட்டின் சுதந்திர தினத்துடன் இந்த இழுவரைக்கு ஒரு தீர்வு வெறுமென அரசாங்கம் நேற்று அறிவித்துக் கொண்டது. நேற்று இந்த பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் பலமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இறுதி நேரத்தில் சில நகர்வுகளால் மீளெடுக்கப்பட்டது. இப்போது நாளை மறுதினம் 3ஆம் தேதிக்குள் இந்த பதவிக்கு நிரந்தரமாக ஒருவர் வருவார் என அரசாங்கம் நம்பி கை வைக்க தலைப்படுகின்றது. ஆடிட்டர் ஜெனரல் எனப்படும் இந்த பதவிக்கு நிரந்தரமான ஒருவரை நியமிக்கும் விடயம் கடந்த சில மாதங்களாகவே கடும் இழுபறியில் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் நகர்வுகளால் இந்த இழுவறி வந்திருந்தது. அனுர சிலரை இந்த பதவிக்கு அமர்த்த முயலும் நிலையில் அவரது அந்த நகர்வுகளை அரசியலமைப்பு பேரவை ஊடறுத்து கொண்டதால் இந்த இழுவறை கடந்த 8 மாதங்களாக நீட்சி வருகிறது. இந்த இழுவறைக்கு எதிர்வரும் சில நாட்களில் முடிவு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. நாளை அல்லது நாளை மறுதினம் இடம்பெறும் அரசியலமைப்பு பேரவையின் அமர்வில் தமிழர் தரப்பின் ஸ்ரீதரனும் பங்கெடுக்க உள்ள நிலையில் இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு வரும் என கூறப்படுகின்றது. இந்த அரசியலமைப்பு சபைக்கு அண்மையில் புதிதாக குடிசார் அமைப்புகளின் சார்பாக பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவில் இந்த கணக்காளர் நாயகத்திற்கு புதிதாக முன்மொழியப்படும் வேட்பாளரை குடிசார் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் ஒரு விடயமாக துரித்து நிற்கிறது. இறுதியாக இந்த கணக்காளர் நாயகம் பதவிக்கு கேர்னல் தர இராணுவ அதிகாரியான OR ராஜசிங்கவை அனுரகுமார பரிந்துரைத்த போது அந்த பரிந்துரையும் அரசியலமைப்பு பேரவையில் உள்ள பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த வாக்கெடுப்பின் போது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் அனுரவின் பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்பட்ட விடயம் அவருக்கு பின்னர் சிக்கலாக மாறிக்கொண்டது. இப்போது இந்த சிக்கலை மையப்படுத்தி தமிழரசில் உள்ள சுமந்திரன் அணி ஸ்ரீதரனை தமிழரசு கட்சியில் வளையம் கட்ட முனைவதும் பகிரங்கமான ஒரு விடயம்.
அன்னூர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது சிஸ்டம் சேஞ்ச் என உதட்டளவில் கூறிக்கொள்வதாக சொல்லிக் கொண்டாலும் உண்மையான முறைமை மாற்றம் இல்லை என்ற முணுமுணுப்புகள் அரச இயந்திரத்தில் இருந்து அதிகரித்து செல்கின்றன. இந்த குற்றச்சாட்டுடன் ஸ்ரீலங்காவின் பெண்கள் ஆணைய தலைவர் ரமணி ஜெயசுந்தராவும் தனது பதவியை துறந்திருக்கின்றார். அனுர அரசாங்கத்தின் மீது இவ்வாறான குற்றச்சாட்டை தொடுத்தபடி ஸ்ரீலங்காவின் பெண்கள் ஆணைய தலைவர் ரமணி ஜெயசுந்தரா தனது பதவியை அண்மையில் துறந்த விடயம் அரசாங்கத்திற்கு புதிய பின்னடைவாக வந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் இடம்பெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய பெண்களின் உரிமை பற்றி சுவிஸில் பேச்சு பல்லக்கு சொற்பொழிவு ஒன்றை ஆற்றி இருந்தாலும் அவரது அந்த உரை வழங்கப்பட்டு ஓரிரு நாட்களுக்கு பின்னர் பெண்கள் ஆணையகத்தின் தலைவர் அரசாங்கத்தின் நகர்வுகளை கடுமையாக சாடி தனது பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். தனது ஆணையகத்தின பணிகளில் அரசாங்கம் தலையீடு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதாவது அனுர அரசாங்கம் பெண்களுக்கு அதிகாரத்தை அளிப்பதாக ஒரு கொட்டொலியை வெறும் வாய்ப்பேச்சில் மட்டுமே சொல்லிக் கொள்வதாகவும், ஆனால் அரசாங்கத்தின் செய்கைகளில் பழைய சிஸ்டங்கள் தான் இன்னமும் கூலோச்சுவதான குற்றச்சாட்டு பெண்கள் ஆணையகத்தின் தலைவரிடமிருந்து வந்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் அவர் தனது பதவியை துறந்திருக்கின்றார். அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கக்கூடாது என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னர் கராராக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அவரது இந்த அறிவிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. ஆனால் எழுதியவனே ஏட்டை கிழித்தான், படித்தவனே பாட்டை கெடுத்தான் என்ற பாணியில் இந்த விடயத்தை சொல்லிக்கொண்ட பிரதமர் ஹரணியே தனது அரச சகபாடிகள் சகிதம் ஏனைய அரசியல்வாதிகளையும் பாடசாலை நிகழ்வுகளில் தாராளமாக கலந்து கொள்ளும் வகையில் ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டார். ஒரு கட்டத்தில் அரச முன்பிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவின் கல்வி சீர்திருத்தத்துக்கு ஆதரவான போராட்டங்களில் பாடசாலை மாணவர்கள் கூட அரசு தரப்பால் பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டும் தற்போது பகிரங்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இலங்கையின் உள்ளக அரசியல் அதிர்வுகள் இருக்க, இலங்கையில் தற்போது அமெரிக்காவின் மொண்டனா தேசிய படைக்குழு தனது இராணுவ பொறியியல் பிரிவை களமிறக்கி தித்வா சூறாவளியின் சாக்கில் சில இலக்குகளை நகர்த்த தலைப்படும் பின்னணியில் இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவும் 10 பெய்லி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பி தனது பிரசன்னத்தையும் உறுதிப்படுத்த தலைப்படுகின்றது. இந்த பாலங்கள் இந்திய கடற்படை கப்பலான கேரியல் மூலம் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த பெய்லி பாலங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பறந்ததாக இந்தியா கூறிக்கொள்கிறது. ஆனால் இந்தியா இவ்வாறு விழுந்து விழுந்து கொழும்புக்கு உதவிகளை செய்து கொண்டாலும் அனுர அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டத்தில் இந்திய பூர்வீக மலையக மக்கள் ஊரங்கட்டப்படுவதான ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை ஸ்ரீலங்காவுக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் அந்திரேயிடம் மனோ கணேசன் முன்வைத்திருக்கின்றார். மலையக தமிழ் மக்களை மையப்படுத்தி அரசியல் தளத்தில் மனோ கணேசனுக்கு ஒரு முக்கியமான வகிவாகம் உள்ள நிலையில்தான் அவர் இப்போது இந்த குற்றச்சாட்டை நேரடியாக ஐநாவிடம் முன்வைத்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் இடர் நிவாரண நிலையத்தின் மீள்கட்டுமான வீடமைப்பு திட்டத்தில் 50 லட்சத்தில் ஒவ்வொரு வீடுகளும் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு கையளிக்கப்படும் என்ற செய்தி வழங்கப்பட்டது. ஆனால் இவ்வாறாக கட்டப்படும் வீடுகள் மலையகத்துக்கு, குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாதென ஸ்ரீலங்காவின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி கூறியுள்ளமை மனோ கணேசன் போன்ற அரசியல்வாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதால் அவர் இப்போது நேரடியாகவே இந்த விடயத்தை ஐநாவுக்கு எடுத்துச் சென்றார். அத்துடன் மலையக தமிழர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா என்ற வினாவையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அண்மையில் அனுராதபுரத்தில் வைத்து இந்த 50 லட்சம் ரூபாவில் ஒவ்வொரு வீடும் அமைக்கப்படும் புதிய திட்டத்தை அறிவித்தார். இந்த வீடுகளுடன் காணிகளும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவித்துக் கொண்டார். ஆனால் அரசு அறிவித்த இந்த வீடமைப்பு திட்டமும் காணி ஒதுக்கீடும் மலையக மக்களுக்கு மறுக்கப்படுவதாக ஐநாவிடம் முறைப்பாடு செய்துள்ள மனோ கணேசன் மலையக மக்களை ஒதுக்கி வைக்கும் அரசின் இந்த கொள்கையில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் இந்திய பயணங்களும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிறுத்திய டெல்லி ராஜதந்திர முகங்களின் கொழும்பு பயணங்களும் இடம்பெறவுள்ள நிலையில்தான் மலையக தமிழர்களுக்கு ஊரவஞ்சனை செய்யப்படுவதான குரல்கள் வந்துள்ளன. அண்மையில் ராஜபக்சவின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ச இந்தியாவின் ஒடிசா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றி சுழன்றபடியே நீங்கள் அறிந்த விடயம். இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை மையப்படுத்தி நாமலின் இந்திய பயணம் இருந்தது.
நாமல் தனது பயணத்தின் ஒரு கட்டத்தில் தமிழகத்தின் அயல் மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கும் சென்று அதன் முதலமைச்சர் சித்தாராமையாவுடனும் சந்தித்து பேசியிருந்தார். நாமல் குழுவின் இந்த பயணத்துக்கு டெல்லி பாஜகவின் ஆசிகளும் கிட்டியிருப்பதற்கு அறிகுறியாகத்தான் இந்த குழு இந்தியாவுக்கு பயணப்பட முன்னர் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் நாமல் உட்பட்ட குழுவை சந்தித்து பேசியிருந்தார். இப்போது நாமல் குழுவின் இந்திய பயணம் முடிந்த நிலையில் எதிர்வரும் 4 கொழும்பில் இடம்பெறவுள்ள சுதந்திர தினத்தை மையப்படுத்தி டெல்லி ராஜதந்திரிகளின் குழு ஒன்று கொழும்புக்கு பறக்க உள்ளமை உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த குழுவை சிறப்பாக கவனித்து மீண்டும் டெல்லிக்கு திருப்பி அனுப்பி இந்தியாவை மகிழ்ச்சிப்படுத்தும் தயார்படுத்தல்கள் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் துரிதமாக மேற்கொள்ளப்படுகின்றன. புத்தரின் புனித தந்தங்கள் குஜராத்திலிருந்து கொழும்புக்கு பறக்க உள்ள நிலையில் டெல்லியிலிருந்து கொழும்புக்கு பறக்கும் ராஜதந்திரிகளுக்கான தடல் புடல் ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொள்வது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனக்கு தேவையான விடயங்களில் ஆடுற மாட்டை ஆடியும் பாடுற மாட்டை பாடியும் கறக்கும் தந்திரோபாயங்களை நீட்சிப்படுத்துவதை துல்லியமாகவே புலப்படுத்தியுள்ளது.